ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம். என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் பேசும் உண்மை நிகழ்ச்சியை பார்த்து வருபவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியுடன் வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். நம்முடைய திராவிடனத்தின் வரலாற்றை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். எனவே இதை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மற்ற தமிழ் சொந்தங்களுக்கும் அறிமுகப்படுத்தி ஆதரவு தர தங்களை வேண்டுகிறேன். இதற்கு முந்தைய நிகழ்ச்சியில் ஒன்றே குலம் என்றால் என்ன, எப்படி வந்தது, இந்த திராவிட மந்திர சொல்லை முழங்கிய திருமூல சித்தர் எந்த சூழ்நிலையில் இதை முழக்கத்தை மக்களிடம் முழங்கினார் என்று பார்த்தோம். பற்பல தொழில்களை செய்து வந்த திராவிடர்களை குழல் தொழில் முறையை கொண்டு வந்து, அதாவது தொழில்முறை ஜாதி பிரிவுகளை ஆரியர்கள் நாட்டை ஆண்ட மன்னர்களின் உதவியுடன் ஏற்படுத்தினர். வட இந்தியாவை ஆட்சி செய்த சோழர்கள், முகலாய மன்னர்கள், தென்னிந்தியாவை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த போதும் மற்றும் திருவாங்கூர் சமஸ்தானத்தை போன்ற பல சமஸ்தானங்களில் ஆரியர்கள் மந்திரிகளாக ராஜகுருகளாக பணிபுரிந்து வந்தனர். அதற்கு பின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போதும் ஆரியர்கள் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருந்தார்கள். இந்த ஜாதி முறைகளை எந்த மன்னனோ ஆட்சியாளர்களோ ஜாதி அகற்ற முற்படவில்லை. வர்ணாசிரமம் அல்லது சனாதன தர்மத்தை கொண்டு வந்தவர் யார் என்று தொடர்ந்து பார்ப்போம். கிபி 8ஆம் நூற்றாண்டில் இந்திய வரலாற்றில் மிகவும் மோசமான நிகழ்வுகள் நடந்த ஆண்டாகும். கிபி 8ஆம் நூற்றாண்டில் கேரளாவில் உள்ள கடலடி என்ற இடத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் என்ற ஆரிய தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு சங்கரர், அதாவது சங்கர் என்று பெயர் வைத்தார்கள். சங்கர் சிறு வயதிலேயே அதிக நாணம், அறிவு நிறைந்த குழந்தையாக இருந்தார். 3வது வயதிலே குருகுல பள்ளியில் சேர்த்து நன்றாக கல்வி கற்றுக்கொண்டார். தமிழ் மொழியில் நல்ல அறிவுத்திறனை வளர்த்து கொண்டார். வாலிப வயதில் வேத சாஸ்திரங்களை படிக்க வட இந்தியாவிற்கு சென்று நர்மதை நதிக்கரையில் இருந்த முனிவர் கோவிந்த பகவத் பாதர் என்பவரின் சீடரானார். சமஸ்கிருத மொழியை நன்றாக கற்றுக்கொண்டார். சமஸ்கிருத மொழியை இந்தியாவில் உருவாக்கியது திராவிட ஞானிகள் ஆவார். பொதுவாக சமஸ்கிருதம் ஆரியர்கள் அந்நிய நாடிலிருந்து இந்தியாவுக்குள் கொண்டு வந்த பழம்பெரும் மொழியாகும் என்ற கருத்தும் உள்ளது. இது தவறு. இந்தியாவுக்கு வெளியே சமஸ்கிருதம் எந்த நாட்டிலும் பேச்சு வழக்கத்தில் இல்லை. ஆதிசங்கரர் வடநாட்டுக்கு சென்றிருந்த அதே காலகட்டத்தில் தான், அதாவது கிபி 8ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் உள்ள அபுமலையில் வைத்து திராவிட இந்தியர்களுக்கு எதிராக ஒரு ஆரிய ஐக்கியத்தை, அதாவது கூட்டணியை உருவாக்கினார்கள். சிறு குறு திராவிட மன்னர்களின் மேல் படையெடுத்து சில நிலப்பகுதிகளை கைப்பற்றி கொண்டனர். அந்த திராவிட பூமிக்கு ஆரியவர்த்தம் என்று பெயரிட்டு கொண்டார்கள். இந்த ஆரியவர்த்தத்தின் சமூக வாழ்வுக்காக அவர்கள் வகுத்து கொண்ட வாழ்க்கை முறைக்கு பெயர் மனுதர்மம் என்பதாகும். இந்த கொள்கையை விளக்கும் நூலுக்கு மனுதர்ம சாஸ்திரம் என்று பெயர். மிக கொடிய சந்தர்ப்பவாதத்தையும் கருப்பு நிற திராவிடர் மீது அடக்குமுறையையும் ஏற்றத்தாழ்வையும் நிலைநாட்ட உதவுவதே இந்த மனுதர்ம சாஸ்திரமாகும். தென்னாப்பிரிக்காவின் நீக்ரோக்கள் மேல் ஐரோப்பிய வெள்ளையர்கள் திணித்த இன வேற்றுமை கோட்பாட்டை காட்டிலும் மனுதர்ம கோட்பாடு மிகவும் கொடியதாகும். வேதங்களை இயற்றியவர் திராவிடரான வேத வியாசர் என்பவர் ஆவார். அவர் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, மகாபாரதம், உபநிடதங்களை எழுதினார். ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் முறைக்கு சனாதன தர்மம் என்று அழைத்தார்கள்.
மனுதர்ம சாஸ்திரத்தை எழுதியவர் யார் என்ற விளக்கம் எதிலும் இல்லை. ஆரியவர்த்தனம் மற்றும் மனுதர்ம சாஸ்திரத்தை எழுதியவர் ஆதிசங்கர் ஆவார் என்ற பேச்சும் உள்ளது. சங்கரர் ஆதிசங்கர் என்று அவர்களின் சீடர்களால் அழைக்கப்பட்டார். வேத வியாசரை திராவிட நாடின் வேதங்களுக்கு விளக்க உரை எழுதியவர் ஆதிசங்கரர் ஆவார். பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள், மகாபாரதம் இவைகளுக்கு விளக்க உரையை எழுதும்போது விளக்க உரைகளில் திருக்கி புரட்டி விளக்கங்களை நுழைத்து வர்ணாசிரம தர்மம் என்ற ஜாதி கோட்பாடை திராவிட வேதங்களில் திணித்துவிட்டார். தமிழில் இருந்த வேதங்களை சமஸ்கிருதத்திற்கு மாற்றி எழுதிவிட்டார்கள். அப்பொழுதெல்லாம் ஓலைச்சுவடிகள் தான். தமிழ் ஓலைச்சுவடிகள் எரிக்கப்பட்டு விட்டன. ஆதிசங்கரர் ஜாதிய ஏற்றத்தாழ்வு முறையான சனாதனத்திற்கு மிகவும் முக்கியமானவர் என்று தெரிகிறது. இந்த சனாதன தர்மமாகிய ஜாதி முறைகளை மக்களிடம் கொண்டு செல்ல ஆன்மீக விழிப்புணர்ச்சி என்ற தந்திரமான காரியத்தையும் ஏற்படுத்தினார். சனாதன மனுதர்ம கொள்கையை கடவுளை ஏற்படுத்தினார் என்றும் கூறி மக்களை ஏமாற்றினார். ஆன்மீக சனாதன விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்க ஆதிசங்கரர் அவரே இந்தியா முழுவதும் பாத யாத்திரை சென்றார் என்று வரலாறு கூறுகிறது. கடவுள் இல்லை, ஜாதியில் இல்லை என்ற நிலைப்பாட்டை உடைய சமண மற்றும் பௌத்த மத குருமார்களே ஆதிசங்கரர் தன் அறிவு திறனாலும் தன் வாத திறமையினாலும் வெற்றி பெற்றார். அத்துடன் எதிர்த்தவர்களை மன்னர்களின் உதவியுடன் கொலை செய்யப்பட்டனர் என்பது வரலாற்றுண்மை. தற்போதைய காஞ்சி சங்கர மடம் சமணர்களின் மடங்கள். அதை தன் வசத்தைப்படுத்தி கொண்டார் ஆதிசங்கரர். அதற்கு முதல் மடாதிபதியும் ஆனார். காஞ்சி சங்கர மடத்தை தலைமையிடமாக கொண்டு இந்தியா முழுவதும் சனாதன தர்மத்தை நிலைநாட்ட வடக்கே பக்ரிநாத்தில் ஜோதிர் மடத்தையும், தெற்கே கர்நாடகாவில் சிருங்கேரி மடத்தையும், கிழக்கே பூரியில் கோவர்த்தன மடத்தையும், மேற்கே துவாரகையில் சாரதா மடத்தையும் நிறுவி ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பெயரில் சனாதர்ம தர்மமாகிய மனு தர்மத்தை மக்களின் உள்ளத்தில் விதைத்தார். சுவாமி விவேகானந்தர் ஆதிசங்கரை பற்றி கூறியுள்ளவற்றை பார்ப்போம். சுவாமி விவேகானந்தரின் வேர்மொழிகள் சுடர் 5 பக்கம் 186 சங்கரருக்கு அறிவு பெரியது, ஆனால் அவரது இதயம் பறந்ததாக இல்லையோ என்று அஞ்சுகிறேன். பக்கம் 232 சங்கராச்சாரியரும் பிறரும் தான் ஜாதிகளை உருவாக்கினார்கள். அவர்கள் கட்டிவிட்ட வினோதமான கதைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. சொன்னால் உங்களுக்குள் சிலருக்கு கோபம் வரும் என்றும் உள்ளது. அவர் கட்டிவிட்ட வினோதமான கதை என்ன என்று பார்ப்போம். பிரம்மனின் தலையில் பிறந்தவன் பிராமணன், பிரம்மனின் தோள்பட்டையில் பிறந்தவன் சூத்திரன், பிரம்மனின் தொடையில் பிறந்தவன் வைஷ்ணவன், பிரம்மனின் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று மனு தர்மம் பகவத்கீதையும் கூறப்பட்டுள்ளது. புத்தகம் 11:43 ஜாதி முதலிய பைத்தியமெல்லாம் புரோகிதர்கள் எழுதிய நூல்களில்தான் காணப்படுகிறது, இறைவன் தந்தருளிய நூல்களில் இல்லை. புஸ்தகம் 9:185 பக்கம் பிராமணர்கள் சத்திரிகள் தேவன் தேவி என்றும் வைஷ்ணவர்களும் சூத்திரர்களும் தாசன் தாதி என்றும் எழுத வேண்டும் என்பதே சம்பிரதாயம். மேலும் ஜாதி முதலானவையெல்லாம் நவீன புத்திசாலியான பிராமணர்களின் படைப்பு. வர்ணாசிரமத்தை கூறும் கீதையின் உண்மைத்தன்மையை பார்ப்போம். புஸ்தகம் 7:70 பக்கம் வேத வியாசரின் எழுத்துக்களுக்கு ஆதிசங்கரர் மகத்தான விளக்க உரை எழுதி பிரபலமாக ஆவதற்கு முன் கீதை பொதுவாக மக்களுக்கு அதிகமாக தெரியாமல் இருந்தது. சங்கரரும் தனது விளக்க உரையில் இங்கும் அங்குமாக போதையனாரின் விளக்க உரையை குறிப்பிடுகிறார். ஆனால் சுவாமி தயானந்தர் பெரிதும் ஆராய்ச்சி செய்கிறார்.
போதையரின் விளக்க உரை இந்தியா முழுவதும் யாத்திரை செய்ததில் ஓரிடத்தில் கூட அந்நூலின் ஒரு பிரதி கூட என்னால் காண முடியவில்லை என்கிறார். ராமானுஜரும் அவருக்கு கிடைத்த ஒரு செல்லரித்த சுவடியிலிருந்து தான் கீதைக்கான விளக்க உரையை எழுதினார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இவ்வளவு சந்தேகமான இருளால் மூடப்பட்டிருக்கும் போது அவரது கீதை விளக்க உரை பற்றி தீர்மானிக்க முயல்வது வீண் வேலை. சங்கரரே கீதையை இயற்றியவர் என்றும் அவரே அதை மகாபாரதத்தில் திணித்தார் என்றும் கூறுபவர் உண்டு. கிருஷ்ணனின் வரலாற்றை பற்றி மிகுந்த சந்தேகங்கள் இருக்கிறது என்று சுவாமி விவேகானந்தின் வீரமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. புஸ்தகம் 7 பக்கம் 268 கடவுளை அறிந்தவன் பிராமணன், குடிமக்களை பாதுகாப்பவன் சத்திரியன், வர்த்தகத்தின் மூலம் வாழ்க்கைக்கு வழி தேடுபவன் வைஷ்ணவன் என்று வேதங்கள் கூறுகின்றன என்று சுவாமி விவேகானந்தர் ஒப்புக்கொள்கிறார். மேற்கண்ட பிரிவு ஜாதிகளுக்கு அடிமை வேலை செய்பவர்கள் சூத்திரன். புஸ்தகம் 10 பக்கம் 80 ஜாதிகள் அழிந்தால் உலகமே அழிந்துவிடும் என்று கீதை சொல்கிறது என்றுள்ளது. ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பெயரில் கீதை உபதேசத்தின் மூலம் இந்திய திராவிடர்களை பயமுறுத்தி ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்தி உள்ளார் என்பது புலப்படுகிறது. புஸ்தகம் 8:93 உயர்ந்த இனத்தினர் தம்மை ஆரியர் அதாவது பிரபுக்கள் என்று வழங்கினர். இன்று ஜாதி என்று கூறப்படுகின்ற அந்த வர்ணாசிரமம் அவர்கள் கண்டுபிடித்ததுதான். ஆரியர்கள் தங்களுக்கு பல சலுகைகளை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பது உண்மை என்று உள்ளது. பாரதியாரின் கருத்து. பாரதியார் கவிதைகள் என்ற புஸ்தகத்தில் 30 காற்றில் 10வது பாடல் தமிழ்நாட்டு பாப்பார்கள் பொய்க்கதைகளை மூடரிடம் கட்டி வயிறு பிழைத்து வருகிறார்கள். முரசு 4வது பாடல் ஜாதி கொடுமைகள் வேண்டாம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம், பாவத்தின் பலன் நரகம் என்று வேதம் சொல்கிறது. ஜாதி பிரிவுகளை மறப்போம், மனிதநேயம் வளர்ப்போம். இந்நிகழ்ச்சி தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். தமிழ் சொந்தங்களுக்கும் அறிமுகம் செய்துங்கள். அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் ஒருவனே தேவன் என்று கூறியதன் காரண காரியங்களை பார்ப்போம். ஜாதி மதமற்ற சமுதாயத்தை உருவாக்க பாடுபடுவோம். நன்றி.